வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தமிழகத்திலிருந்து பெறப்பட்ட வரியை விட கூடுதல் நிதி மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்னை நார் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் கொள்கையை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்திலிருந்து பெறப்பட்ட வரியை விட கூடுதல் நிதியை மத்திய அரசு மாநில அரசுக்கு வழங்கியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தமிழகத்திலிருந்து பெறப்பட்ட வரி மற்றும் வழங்கப்பட்ட நிதி குறித்த விவரங்களையும் அமைச்சர் விளக்கமாக எடுத்துரைத்தார். 2014 ஆரம்பிச்சு 22-23 வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து 6,23,713.3 crores டைரக்ட் டாக்ஸ் மூலமா மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு. பினான்ஸ் கமிஷன் மூலமா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் மூலமா 2014 2023-24 வரைக்கும் நம்ம டோட்டல் டாக்ஸ் டெவல்யூஷன் தமிழ்நாட்டுக்கு பண்றதுக்கு 2,88,627 கோடி ரூபாய் டாக்ஸ் மொத்தமா டிவால்வ் ஆகுது. இங்க அதை தவிர கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட், அதாவது நீங்க அதை திருப்பி கொடுக்க தேவையில்லை. கிராண்ட்ன்ற கேட்டகரியில 2,58,338 கோடி வருது. கோவிடுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் சீக்கிரத்துல வளரணும், நல்ல வெளியில வரணும்ன்றதுனால ஒரு ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ், நீங்க ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிக்கோங்க, ரோடு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த பணம் 6,412 கோடி. சோ இதெல்லாம் மொத்தம் சேர்த்தா 6,96,666 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சரக்கு மற்றும் சேவை வரி பகிர்வு தொடர்பான விவரங்களையும் திருமதி நிர்மலா சீதாராமன் புள்ளி விவரங்களுடன் விளக்கினார். சென்ட்ரல் ஜிஎஸ்டி 27,360.95. அந்த சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் சென்டருக்கு வந்த பிறகு அதுவும் அதுல இருந்து 41% உங்களுக்கு போகுது. சோ எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க கலெக்ட் பண்ற எஸ்ஜிஎஸ்டி அவங்களோட 100%, ஐஜிஎஸ்டி 2 ஸ்டேட்டுக்கு நடுவில் இருக்கிற அமௌண்ட் அதுல கிட்டத்தட்ட 50-50 ஷேர். சென்டருக்கோசம் கலெக்ட் பண்ணப்படுற சென்ட்ரல் ஜிஎஸ்டி அதுலயுமே உங்களுக்கு 41% வந்துருக்கு. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தொழில்துறை அமைச்சர் திரு டி.ஆர்.பி. ராஜா மற்றும் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென்னை நார் கொள்கையை முதலமைச்சர் வெளியிட்டார். தென்னை நார் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு அம்சங்கள் இதில் இடம்பெற்றுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடியை மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள கேலோ இண்டியா இளையோர் விளையாட்டுப் போட்டிக்கான நிறைவு விழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமருக்கு அமைச்சர் அழைப்பு விடுத்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண் துறை அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாநில அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை மாணவர்களுக்கு வழங்கி அவர் பேசினார். மகளிர் கல்வியை ஊக்குவிப்பதற்காக தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் ரொக்கப் பணத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மிக்ஜாம் புயல் மற்றும் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பொங்கல் பரிசாக வழங்கப்படும் கரும்புக்கான கொள்முதல் நடவடிக்கைகள் எவ்வித முறைகேடும் இன்றி நடைபெறுவதை திமுக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்.
தமிழர்களையும் தமிழ் பாரம்பரியத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிக அளவில் நேசிப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் தாம் மேற்கொண்டு வரும் நடைப்பயணத்தின் ஒரு பகுதியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 120க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அவர் கூறினார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு அண்ணாமலை குறை கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்களின் பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரையில் ஏராளமானோர் பங்கேற்றனர். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ள உதவியதாக இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். செந்தமிழ், திருவள்ளூர் மாவட்டத்தில் கொத்தியம்பாக்கம் கிராமத்தில் வசிக்கிறோம். அசோலான்ட்டு ஒரு திட்டம் சொல்லி அதில் எப்படி அந்த பாசிகள் எல்லாம் வளர்த்து ஆடு மாடு மற்ற கோழிகளுக்கெல்லாம் தீவனம் எப்படி கொடுக்கறது, அதை எது பயன்படுத்தி அதை வளர்க்கணும், அதாவது பிளாஸ்டிக் பை மூலயமா அந்த உரத்தை தயாரித்து மாட்டு தீவனமோ இல்லை ஆட்டுக்கு கால்நடைகளுக்கு அனைத்துக்குமே அதை கொடுக்கணுன்றத சொல்லி கொடுத்தாங்க. அதனால இப்போ தெரியாத மக்களுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. சத்துள்ள அரிசிகளை மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இப்பெல்லாம் அதை தான் சாப்பிட்டு நீங்கள் பயனடையணும், வெளி உணவு எடுத்துக்காம இது மாதிரி சத்துள்ள அரிசிகளை கொடுக்கறத பத்தி அவங்க தெளிவா எடுத்து வச்சாங்க. இதை நானும் எங்க கிராமத்துல இல்லாத வெளியில போயிருக்கிற எல்லாருக்குமே நாங்க சொல்லி அதை தெளிவுபடுத்துவோம். உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த வருடம் அவனியாபுரத்தில் திருப்பரங்குன்றம் சாலையில் அமைந்துள்ள திடலில் வரும் 15ஆம் தேதியும், பாலமேடு பேரூராட்சியில் மஞ்சமலை ஆறு திடலில் 16ஆம் தேதியும் மற்றும் அலங்காநல்லூர் பேரூராட்சியில் கோட்டைமுடி வாசல் மந்தை திடலில் வரும் 17ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. மேலும் வருடந்தோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் பாரம்பரியமாக நடைபெறும் அந்தந்த இடங்களிலேயே இந்த வருடமும் சிறப்பாக நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இதற்கான முன்னேற்பாட்டு பணிகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகள் பதிவு குறித்து சம்பந்தப்பட்ட துறையின் மூலமாக விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா. தேனி, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும், 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தேனி, திண்டுக்கல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலும், 6ஆம் தேதியன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும், 7ஆம் தேதியன்று கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும், புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்டச் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு சக்கரபாணி இன்று அடிக்கல் நாட்டினார். தமிழக அரசின் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் நெல்லை வந்த வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு நெல்லையப்பர் கோயிலில் மேள தாளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கேப்டவுனில் நடைபெற்ற இப்போட்டியின் 2ஆம் நாளான இன்று 3 விக்கெட் இழப்பிற்கு 62 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய தென்னாப்பிரிக்கா 176 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. எய்டன் மார்க்ரம் 106 ரன் எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். பும்ரா அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 79 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 3 விக்கெட் இழப்பிற்கு 80 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன. 19 வயதிற்குட்பட்டோருக்கான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் விராட் கோலி 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்திலிருந்து பெறப்பட்ட வரியை விட கூடுதல் நிதி மாநிலத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்னை நார் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு வகை செய்யும் கொள்கையை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது.
உலக புகழ்பெற்ற மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வரும் 17ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.